அடுத்து அந்த அம்மா அந்த பிள்ளைய பார்த்து சொல்ல, நீ நல்ல ஸ்கூலுக்கு போய் நல்லா படிச்சாதான் நீ பெரிய போலீஸா வருவ, நீ பெரிய டாக்டரா வருவ, நீ பெரிய இப்படி வருவ அப்படி வருவ, நீ கார் வாங்குவேன்னு சொன்னானே அந்த பையனுக்கு ஒரு ஆர்வம் வந்துடும். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா இந்த நோன்பை கடமையை குறித்து சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக சொல்கிறான், லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கிறோம். மற்ற வணக்கங்கள் எல்லாம் மற்றவர்களுக்காக நாம் செய்யலாம், ஆனால் நோன்பு இருக்கிறது இது அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் செய்ய முடியும். ஒருத்தர் நோன்பு வச்சுட்டு யாரும் பார்க்கல யாரும் இல்லைன்னு ஒரு தனி ரூம்ல போய் சாப்பிடலாம் தண்ணி குடிக்கலாம், ஆனா அவர் செய்ய மாட்டார். உண்மையான நோன்பாளி செய்ய மாட்டார். அந்த ரூம்குள்ள யாருமே இல்லைனாலும் நம்மை படைத்த அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற இந்த உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு வணக்கம் நோன்பு. அதைத்தான் அல்லாஹ் தஆலா இறையச்சம் சொல்றான். இந்த ஒரு மாசம் அல்லாஹ் பார்க்கறான், எனவே நான் சாப்பிட மாட்டேன், அல்லாஹ் பார்க்கறான் எனவே நான் தண்ணி குடிக்க மாட்டேன் என்கிற இந்த உணர்வு மீதி 11 மாதங்கள் அல்லாஹ் என்னை பார்க்கிறான், நான் பாவம் செய்ய மாட்டேன், அல்லாஹ் என்னை பார்க்கிறான், இந்த தவறை செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்வை குறித்த இறையச்சத்தை கொடுக்குகின்ற அற்புதமான இபாதத் என்பதுதான் இந்த நோன்பு.